இன்னைக்கு இப்போ அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இன்றும் இந்த சோசியல் மீடியாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ் மற்றும் இன்ஸ்டா இது போன்ற ஃபேஸ்புக் இவற்றில் பல இதில் அந்த அவங்களுடைய அந்த ஜாதி பெருமையை பேசுவதும் மற்றும் அது இந்த காதல் திருமணங்கள் இந்த குற்றச் செயல்களுக்கு ஆதரவான பதிவுகளும் இப்போது அதிகமாக அது வருவதற்கு என்ன காரணம் சார்? சார் கண்டிப்பா இது எல்லாமே எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேல் சாவினிசம் அண்ட் காசிசம் தான் சார். அவனுக்கு ஆணாதிக்க மனப்பான்மை, உண்மையாலுமே ஆணாதிக்க மனப்பான்மை, ஜாதி வெளியில வரமாட்டாங்க சார். இல்ல அதிகமா ஆண்கள் தானே கொலை பண்றாங்க. கொலை செய்யப்படுவது இந்த ஹானர் கில்லிங்ல அதிகமா கொலை செய்யப்படுவது ஆண்கள் இருக்கிற. ஆமா சார், ஆண்கள் இருக்கிறாங்க, நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த பெருமிதங்கள் இருக்குல்ல, நீங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லயே ஒரு செக்ஷன் இருக்கு. சோசியல் மீடியாவிலேயே சரி, வலைதளங்களையும் சரி, வாயில் அளவிலையும் எழுத்து அளவிலையும் இந்த மாதிரியான ஜாதி ரீதியாக பட்டியல் சாதிக்கு எதிராக யாராவது பரப்புரை செய்தா கைது செய்து ரிமாண்ட் பண்ணலாம், அவங்க முன்ஜாமீன் கூடாதுன்னு இருக்கு சட்டத்துல, தெளிவா இருக்கு. அதனாலதான் ஒரு நடிகை கூட அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஒரு தப்பான அக்கௌண்ட் போட்டாங்க காஸ்ட் ரீதியா. இது இளைஞர்கள் மத்தியில என்னவா மாறுது அப்படின்னா, அவனுக்கு பெருமிதமா ஆயிட்டான் சார். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஜாதி என்பது அடையாளம் நினைக்கிற ஒரு மனநோய். அடையாளம் அது கிடையாது சார். அவன் எவ்வளவு பண்பானவனா இருக்கானோ அதுதான் அடையாளம். அவன் எப்படி நியாயமானவன் இருக்கிறானோ, அன்பானவனா இருக்கிறானோ, சமத்துவம் மிக்கவனாக இருக்கானோ, மரியாதை கொடுப்பவனாக இருக்கானோ அதுதான் அடையாளமே தவிர, காஸ்ட் இஸ் நாட் எ கல்ச்சர். ஈக்குவாலிட்டி இஸ் எ கல்ச்சர், டிக்னிட்டி இஸ் எ கல்ச்சர், லிபர்ட்டி இஸ் எ கல்ச்சர். ஜாதி ஒரு அடையாளமோ, ஜாதி ஒரு இதுமோ சொல்லிட்டு இருக்குமே தவிர, அது இன்னும் இப்ப உங்களுக்கே தெரியும், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உணர்வு இன்னைக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்த 30 ஆண்டு காலத்துல அது இன்னமும் என்னவாயிடும், அது மாறும். இன்னைக்கு நமக்கு எஜுகேஷன் தான் சார் மஸ்ட். எஜுகேஷன் மஸ்ட். லைஃப் பத்தின முன்னேற்றம் ரொம்ப தேவை. எப்படி இணக்கமா பழகணும்ன்றதுதான் தேவையே தவிர, இது தேவையில்லாம ஒரு பதற்றத்தை இவங்க வெளியிலேயே வரமாட்டாங்க சார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் ஜாதி வெறியர்களை கூட நான் நம்பிடுவேன் சார். இந்த ஒரு ஆள் ஜாதி இருக்கு அது ஒழிக்கும்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க ஒரு பக்கம். இல்ல நான் ஜாதி இருக்கு கடைபிடிப்பேன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க கூட நான் நம்பிடுவேன். ஆனா இப்பெல்லாம் யார் ஜாதி பாக்குறான்னு கேட்கறது ஆபத்தான ஆட்கள். இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்க குழந்தைகளுக்கே நான் சொல்றேன், குழந்தைகளுக்கே நீங்க சொல்லிதான் கொடுக்கணும். காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, அது எவ்வளவு மோசமானது, ஒருத்தவங்களை எப்படி அது ஒதுக்கி வைக்குதுன்னு அந்த லெசன் நம்ம சொல்லிக் கொடுக்கப்படணும், வீடுகளிலே சொல்லிக் கொடுக்கப்படணும். நாளுக்கு அது பெரிய பிரச்சனையா நிக்குது. கடைசியில அந்த ஜாதியத்தோட முடிச்சுன்னு பார்க்கும்போது ஆண் கையில தான் இருக்கு எல்லாமே. இன்னொன்று கதிர் சார், நீங்கள் சொல்லும் போது வட மாநிலங்களை விட நம்ம சமூக நீதி பற்றி கிட்டத்தட்ட 50களிலிருந்து பேசிக்கிட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டில் இது தொடர்ந்து இப்போ அண்மை காலங்களில் அதிகரிப்பதற்கு அது என்ன காரணம்? நீங்கள் சொன்ன மாதிரி லீகலாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியலையா, அல்லது அந்த சட்டங்களை அந்த வழக்குகள் பதிவு செய்வதில் காவல்துறையினர்களும் அந்த ஜாதிய பெருமிதங்களோடு அவர்கள் பணிபுரிவதற்கு காரணமாக இருக்கா, வருவாய்த்துறை காவல்துறையில்? இல்லை அது வட மாநிலங்களை விட இங்கே அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? அது என்னன்னா, தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 60-70 ஆண்டு காலமாகவே ஒரு உருட்டை ஊட்டிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒரு ஆன்டி காஸ்ட் ஸ்டேட். ஆன்டி காஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு கிடையாது சார். ஒன்லி ஆன்டி பிராமின் ஸ்டேட் தான். பிராமணர்களை மட்டும்தான் நம்ம எதிர்த்தமே தவிர, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடு நம்ம அவ்வளவா எதிர்க்கல. இன்னைக்கு ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்கு இது இருக்கிறது, 98 வழக்கு 99% குற்றவாளிகாரனா பிற்படுத்தப்பட்ட சமூகமா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளதான் இவ்வளவு நடக்குது. இதை நீங்க ஓப்பனா பேசியாக வேண்டி இருக்கு. இது அதுதான் இங்க அரசியலா கட்டமைக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய பேக்வர்ட் கம்யூனிட்டி தான் எல்லா பொலிட்டிக்கல் அவங்க ஒன்னா சேர்றாங்க. திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், எல்லாரும் யாருன்னா மெஜாரிட்டி ஆஃப் அது பேக்வர்ட் கம்யூனிட்டி. பிரச்சனை என்னன்னாக்க பெரும்பான்மை பேக்வர்ட் கம்யூனிட்டி தான் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்ன லெசன் கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு பிராமணர்களை எதிர்க்கிறியோ அதே அளவுக்கு நீ இன்னொன்னு பட்டியல் சாதி ஆட்கள் நீ ஒடுக்குற, அதுவும் தப்பு சொல்லி கொடுக்கல. அது பிரச்சனை. அது சொல்லிக் கொடுக்கல. இதை மட்டும் சொல்லி கொடுக்காம போட்டோம். அதுதான் காரணம். அதனுடைய எழுச்சி தான் எத்தனை இதுல புகைப்படங்கள் நான் பார்த்திருக்கேன். பெரியார் போட்டோ வச்சிருப்போம், அவ்வளவு ஜாதிவாதியா இருக்கான்.